ஹலோ வணக்கம். 3 ஆண்டு கால மக்கள் மனம் மகிழ ஆட்சி நடத்தியிருக்கிறார் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி. தன்னிடம் கிடைத்த அதிகாரத்தை 4 ஆண்டு காலம் எந்த நன்மையும் இல்லாமல் வைத்திருந்த பழனிசாமிக்கு இன்றைய முதலமைச்சரை அனைத்து தரப்பு மக்களும் வாழ்த்துவதைக் கண்டு பொறுத்து கொள்ள முடியவில்லை. எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்று பொதுவாக சொல்லியிருக்கிறார் பழனிசாமி. எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறேன் என்பதை முதலமைச்சரே பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறார். அது எதையும் பழனிசாமி படுக்கவில்லை போலும். 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் வெளியிட்ட காணொலியில், எனது ஆட்சியின் சாதனைகளை நான் சொல்வதை விட பலனடைந்த மக்கள் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லி பொதுமக்களின் வாக்குமூலங்களைத்தான் முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டு வந்தார்கள். பலனடைந்த மக்கள் சொல்வதை அது கேட்க பழனிசாமியின் நெஞ்சில் ஈரம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வாக்குறுதி மூலமாகவும் பலனடைந்த ஒருவர் ஒட்டுமொத்த பலனையும் நெஞ்சார வாழ்த்தி சொன்னார்கள். இது கூட பழனிசாமியின் புத்தியில் போய் சேரவில்லை. 2011 சட்டமன்ற தேர்தலிலும் 2016 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக கொடுத்த எந்த வாக்குறுதியையும் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி நிறைவேற்றவில்லை என்பதுதான் உண்மை. அத்தகைய பழனிசாமிக்கு திமுக ஆட்சியை பற்றி பேச தகுதி உண்டா? ஏதோ இவர் திறமையான ஆட்சியை கொடுத்ததை போல அந்த அறிக்கையை சொல்லிக் கொள்வதை நான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை தரைமட்டத்துக்கு தாழ்த்தியதுதான் பழனிசாமியின் சாதனையாகும். இந்தியா டுடே பத்திரிகை எடுத்த புள்ளி விவரத்தின்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில முதலமைச்சர்களிலும் இவர்தான் கடைசியாகவே இருந்தார். உள்கட்டமைப்பில் 20வது இடம், 5 ஆண்டுகளின் செயல்பாட்டில் 19வது இடம், விவசாயத்தில் 19வது இடம், சுற்றுலாவில் 18வது இடம், உள்ளடக்கிய வளர்ச்சியில் 18வது இடம், தொழில் முனைவோர் முன்னேற்றத்தில் 14வது இடம், ஆட்சி நிர்வாகத்தில் 12வது இடம், தூய்மையில் 12வது இடம், சுகாதாரத்தில் 11வது இடம், கல்வியில் 8வது இடம். இதுதான் அதிமுக ஆட்சியில் வாங்கிய இடம். இதையெல்லாம் மக்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்து அறிக்கையை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் பழனிசாமி. பழனிசாமி ஆட்சிதான் செயலற்ற, பயனற்ற, மக்கள் விரோத ஆட்சியாகவே இருந்தது. அவரது அறிக்கையில் சொல்லும் அனைத்து அவரது ஆட்சியில்தான் இருந்தன. விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சாதி மத மோதல்கள், போதைப்பொருள் விற்பனை, மணல் கொள்ளை ஆகியவை அவரது ஆட்சியில்தான் அதிகமே நடந்தன. அதிமுக ஆட்சியில் சட்டத்தின் மனசாட்சியை உறுதி செய்வதாக தனக்கு தானே தோளில் தட்டி கொண்டுள்ளார் பழனிசாமி. கடந்த 2019ஆம் ஆண்டு கடந்த 11 துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 3 குற்றவாளிகள் உயிரிழந்ததோடு 12 காவல்துறையினர், 2 பொதுமக்கள் மற்றும் 1 குற்றவாளி என 15 பேர் காயமடைந்துள்ளனர். 2020ஆம் ஆண்டு நடந்த 5 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 1 குற்றவாளி உயிரிழந்ததோடு 2 காவல்துறையினர், 1 குற்றவாளி என 3 பேர் காயமடைந்து உள்ளனர். 2021ஆம் ஆண்டு நடந்த 6 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களால் 5 குற்றவாளிகள் உயிரிழந்ததோடு 6 காவல்துறையினர், 2 குற்றவாளிகள் என 8 பேர் காயமடைந்து உள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்தவர்களையே தாக்கிய அதிமுக பிரமுகரை காப்பாற்றியதுதான் பழனிசாமியின் சாதனையாகும். எனவே பழனிசாமிக்கு திமுக ஆட்சியை குறை சொல்லி அறிக்கை வெளியிட தகுதி உண்டா என கேட்டுள்ளார்.